இன்னைக்கு நாங்க ஸ்ரீலங்கால இருந்து கிளம்ப போறோம். ஆனா இவங்களை இங்க பாப்போம்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. Jan 7, 2025 மார்னிங் எந்திரிச்சதும் சீ வியூ செம்மையா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டேன். டைனிங் ஏரியால இருந்து கடலை பார்க்க முடிஞ்சது. அதோட பார்த்தா ட்ரெயின் ரயில்வே ட்ராக்கும் பாத்தீங்கன்னா பக்கத்துலயே இருந்தது. ரஷ்ஷோட சாப்பிட வேணான்னு தனியா வந்துட்டேன். பிரெட் ஜாம், வீட் தோசை, பொட்டேட்டோ வெட்ஜஸ்னு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டேன். முடிச்சுட்டு காஃபி குடிக்கிறதுக்குள்ள பசங்க எல்லாம் வந்து சாப்பிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பஸ்ல கிளம்பி கிரவுண்டுக்கும் போயிட்டோம். ஈவினிங் 6 o'clock ரிட்டர்ன் ஃபிளைட் சென்னைக்கு இருந்ததுனால இன்னைக்கு ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடணும். 3:30 கிரவுண்ட்ல இருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஃபிளைட் ஏறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour ஃப்ரீயா சுத்தலான்னு பார்த்தா செக்இன்ல ஏதோ சீட் அலோகேஷன்ல இஷ்யூன்னு சொல்லிட்டு 1 hour நிக்க விட்டுட்டாங்க. முடிச்சிட்டு இமிகிரேஷன்ல போனா அங்கேயும் கூட்டம். ஒரு வழியா ரஷ்ஷான அந்த பஸ்ல ஏறி ஃபிளைட்லயும் ஏறியாச்சு. வந்தப்போ கொடுத்த மாதிரியே ஒரு வெஜ் ரோல் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு முடிக்கவும் சென்னை வந்து இறங்கியாச்சு. இங்க வந்தா நயன்தாரா அண்ட் விக்கி கப்பிள் கிட்ஸோட ஏர்போர்ட்ல சுத்திட்டு இருந்தாங்க. பாய்ஸ் எல்லாரும் விக்கி ப்ரோவோட போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. முடிச்சதும் எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டு நானும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த ஹெக்டிக் டிராவலுக்கு அப்புறம் நாளைக்கு தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறேன். 2025ல என்னோட ஜர்னியை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.